ஆண்டவர் யாரோடு பேசுறாருன்னு பாருங்க. ஒன்று, பாரம் சுமக்கிறவர்களோடு பேசுறாரு. ஆண்டவர் யாரோடு பேசுறாருன்னு பாருங்க. 2, வழக்குள்ளவர்களோடு பேசுறாரு. ஆண்டவர் யாரோடு பேசுறாருன்னு பாருங்க. 3, காயப்பட்டவர்களோடு பேசுறாரு. வெளியே சொல்ல முடியாத காயம், உள்ளுக்குள்ள சுமந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய காயம். நம்மளை காயப்படுத்தக்குன்னு சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பாரு, தெரியுமா? அவங்களுக்கு அதுக்குன்னு அபிஷேகம், நம்மளை காயப்படுத்தக்குன்னு, நம்மளை வேதனைப்படுத்தக்குன்னு சொல்லி சிலரை அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் கண்டுகிடப்படாது. நீ கர்த்தரை நம்பி ஓடிக்கொண்டே இருக்கணும். நமக்கு ஆறுதல் படுத்த கொஞ்சம் பேர் இந்த பூமியில இருப்பணும், நம்மளை அவமானப்படுத்தவும் கொஞ்சம் பேர் இந்த பூமியில இருக்கணும். அது 2 இருந்தாதான் ட்ராக் நல்லா இருக்கும். ஆறுதல் படுத்தவும் மட்டும் ஆட்கள் இருந்தா நல்லா இருக்காது, அவமானப்படுத்தவும் ஆட்கள் இருக்கணும். இதுக்கு 2க்கு நடுவுல தான் கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைத்தியமேன்னு உன்னை கூப்பிடக்கு 2 பேர் வேணும். உண்மையில முறைக்கிறீங்கன்னா என்னன்னு கூப்பிடக்கு 2 பேர் வேணும். பைத்தியமேன்னு கூப்பிடக்கு 2 பேர் வேணும். உனக்கு புத்தி இல்லைன்னு சொல்லக்கு 2 பேர் வேணும். ஒரு தடவை ஒரு போன் கால் எனக்கு வந்து, அந்த போன் கால் உண்மையில என்னை வேதனைப்படுத்தினது. ஒரு பெண்மணி எனக்கு போன் பண்ணி பேசுது, பாஸ்டர் உங்கள்கிட்ட எனக்கு கண்டிப்பா போன்ல பேசி ஆகணும்னு தோணிச்சு. நான் சொன்னேன், சொல்லுங்க சிஸ்டர் என்ன ஆச்சு? அப்ப அந்த பெண்மணி சொல்லுது, என்ன என் வீட்டுல இருந்து தெரியாம பிடிச்சு கட்டி கொடுத்தனும். எல்லா கல்யாணமும் தெரியாம தான் நடக்குது. தெரிஞ்சா கண்டிப்பா நமக்கு யாரு பெண்ணு தருவனும்? உச்சந்தலையில ஒரு முடி இல்லாத ஆளுகளுக்கு யாரு பெண்ணு கொடுக்கணும்? என்ன ஒரு முறப்பு! அதனால முடி போக வாய்ப்புள்ளவர்கள் இப்பளே முடி தொழிய தொடங்குதுன்னா முதல்ல பெண்ணு கட்டுங்க, அப்புறம் அடுத்த காரியம்